நோஃபேப்போட விஷயத்துல நாம குறிப்பா 20ஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கிட்ட யுத்தத்துக்கு போயிருச்சா, அதாவது ஒரு வாருன்ற மாதிரி போயிருச்சா. பட் அந்த வாரில ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கிட்ட யுத்தத்துக்கு போயிருச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யான்றது வேணாம், வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரின்றது. இந்த கண்ட்ரி ஏன்றது கண்ட்ரி பீட்ட ஒரு ஃபைட், ஒரு வாருன்ற மாதிரி போயிருச்சா. ஆனா இந்த ஃபைட்டுக்கு இந்த வாருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வாரில இந்த ஏன்ற கண்ட்ரின்றது ஃபெயில் ஆயிருச்சாமா. ஏன்னா இவங்களோட யங்ஸ்டர்ஸோட படைன்றது ரொம்ப பெருசா இருக்கா, இவங்கள மென்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காமா. ஆனா இவங்கள இந்த கண்ட்ரின்றது ஏன்றதுல யங்ஸ்டர்ஸ் படைன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி மென்ன்றதும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மென்ன்றது இருந்தாலும் அது ஒரு ஏஜுக்கு அதிகமான ஒரு 45 அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேலான மென் தான் இருக்காங்க. சோ இவங்க கிட்ட ஃபைட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது எப்பவுமே இவங்க ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்களா இந்த கண்ட்ரி ஏன்றது. அப்பதான் அந்த ராஜா யோசிச்சாங்க, மந்திரிங்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்களை எப்படியாச்சும் தோக்கடிக்கணுமே, என்னதான் பண்ணலாம், கடந்த ரொம்ப வருஷமா நாம இவங்க கிட்டயே ஃபெயில் ஆயிட்டு இருக்கோமேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் திங்க் பண்ணாங்களா. அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மந்திரி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள். சோ மந்திரி இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, மேக்சிமம் ஒரு 1.5 மாசம் டைம் கொடுங்க, இதுக்கப்புறமா கொஞ்சம் மாசம் முடிச்சிட்டு நம்ம இவங்க கூட மறுபடியும் வாருக்கு போலாம், ஆனா அந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சிருப்போம்ன்ற மாதிரி மந்திரி இந்த ராஜா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு மந்திரி இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு ராஜாவும் அப்படியே ஒரு டவுட்டோடையே அதை ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரா. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசங்கள்ன்ற மாதிரி முடியுது, மறுபடியும் ஃபைட்டுக்கு போகுது. இவங்க இந்த சைட்ல சக்சஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கண்ட்ரி ஏன்றது இவங்க கிட்ட வெற்றி பெற்றுச்சான். அப்ப ராஜாவுக்கு ஒரே டவுட், எப்படி மந்திரி நான் கூட இது நினைச்சு பார்க்கல, எதனால நாம இவங்க கூட வெற்றி பெற்றோம், நாம ஆயுத படைன்றது நம்மளை விட அவங்க கிட்ட அதிகமா தான் இருக்கு, ஆட்கள்ன்றதும் நம்ம கிட்ட இருந்ததை விட அவங்க கிட்ட அதிகமா தான் இருக்கு, பட் எப்பவும் மாதிரி தானே இருந்துச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம். பட் என்னால சொல்ல முடியும் அந்த பிராக்டிஸ்னால மட்டும் இல்லாம நாம அவங்க கிட்ட வெற்றி பெறல, எதனால நாம வெற்றி பெற்றோம்ன்ற மாதிரி கேட்டாங்களா. அப்ப இந்த மந்திரி யார் என்ன பண்ணி இருக்காருன்னா, கவனமா கேளுங்க, இந்த மந்திரி யார் என்ன பண்ணி இருக்காருன்னா இந்த கண்ட்ரியில இருக்கிற சில பியூட்டிஃபுல்லான பெண்களை, ஒரு 3000 கவுண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல்லான பெண்களை அந்த ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டாங்களா. அந்த யங்ஸ்டர்ஸுக்கு யங்ஸ்டர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை வைக்க சொன்னாங்களா. அந்த யங்ஸ்டர்ஸுக்கு லஸ்ட்ன்ற ஒரு விஷயம், பிசிக்கல் கனெக்ஷன், செக்ஷுவல் கனெக்ஷன்ற ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்களா. எப்பவாச்சுன்ற மாதிரி இல்ல, கண்டினியூஸா இந்த விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்களா. தென் ஒரு டைம்ல இவங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க அடிக்டடா மாறுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்களை விட்டு விலகி வரணும். அந்த மாதிரி விலகி வரும்போது அவன் மென்டலி எமோஷனலி புரோக்கனா மாறிடுவான். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு வாருன்ற மாதிரி வரும்போது அவன் மென்டலி அன்ஸ்டேபிளா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததுனால இவங்களை இந்த யங்ஸ்டர்ஸ் படைய நம்மளால தோக்கடிக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு
இந்த மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் அண்ட் விமனை வந்து இதுக்குள்ள இறக்குனாங்க. பெருசா மந்திரி வந்து எந்த சதியுமே வேற எதுவுமே வந்து பண்ணல. யங்ஸ்டர்ஸோட விஷயத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்ல இவங்களை வந்து எமோஷனலி வந்து ரொம்பவும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு அதுல வந்து அடிக்டடா மாத்திட்டாங்க. சோ இந்த ஒரே காரணத்தினால ரொம்ப கடந்த 20-25 வருஷமா இந்த பீன்ற ராஜ்யத்துக்கிட்ட வெற்றி பெறாத ஒரு ராஜ்யம்ன்றது இந்த இயர்ல வந்து வெற்றி பெறுது. அதனாலதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், நீங்க வந்து இந்த மாதிரி போன அடிக்ஷன் அதே மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி சினிமாவில் வந்து இதை ரொம்பவும் ஃபேண்டசைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றனால ஹீரோனா இந்த மாதிரி தான் இருப்பான், பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது ஹீரோ தனம்ன்ற மாதிரி, பொண்ணுங்களை டேட் பண்றது ஹீரோ தனம் மாதிரி சொல்லிட்டு உன்னை அப்படியே ஒரு லூப்லயே வந்து இருக்கிறதுக்கு படம் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. பொண்ணுங்க பின்னாடி வந்து நான் இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பேசல, பட் நீ இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது உன்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே இவளை எப்படி உஷார் பண்ணலாம், இவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்ற மாதிரியான விஷயத்துல தான் ஒர்க் ஆகும். உனக்கு லைஃப்ல பெருசா சாதிக்கணும்னா ஒரு பெர்சனை சுத்தி உன்னோட திங்கிங்ன்றது ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா உன்னால வந்து லைஃப்ல வந்து பிசினஸ்ல என்ன பண்ணலாம், லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரியான ஒரு திங்கிங்கே உனக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வார் வரும்போது அதுல எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்ன்றது உனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகாது. நம்ம படத்துல எல்லாமே வந்து இது ஒரு ஹீரோனா வந்து ஒரு பொண்ணு பின்னாடி வந்து சுத்துவான், ஹீரோனா வந்து லவ் ஃபெயிலியரு. பட் நாம இந்த கம்யூனிட்டியில இருக்கிற நீங்களாச்சு, உங்ககிட்ட வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்களாச்சு இந்த மாதிரியான இதுதான் வந்து ஒரு ஹீரோ தனம்ன்ற மாதிரி இல்லாம உங்களோட மைண்டுக்கு நீங்க ஒரு ஃப்ரீடம்ன்றது வந்து கொடுங்க. நீங்க எவ்வளோ எமோஷனலி ஒரு பர்சன் மேல டிபெண்டா மாறுறீங்களோ அவ்வளோ அளவு நீங்க மென்டலி வந்து வீக்காக ஆரம்பிப்பீங்க. மென்டலி வந்து உன்னோட கிரியேட்டிவிட்டின்றது சுருங்கிடும். உன்னோட கிரியேட்டிவிட்டின்றது ஒரு பர்சனை சுத்தி தான் இருக்கும். இவளை எங்க டேட் பண்ண கொண்டு போகலாம், இவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், இவ கிட்ட ஒரு பிரச்சனைன்றது வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இதனாலதான் வந்து லைஃப்ல சக்சஸ் ஆன நிறைய பேர் வந்து பிரம்மச்சாரிஸ் இல்லாட்டி மேரேஜ் வந்து பண்ணாதவங்க இல்லாட்டி டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் கூட வந்து நடக்குது. மைண்ட்ல வந்து ரொம்ப ஆழமா வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளோ அளவு இந்த மாதிரியான, அதாவது இது எப்படி இருக்கும்னு தெரியுமா, நம்ம காலுக்கு கீழே வந்து நிறைய மணல்ன்றது இருக்கும், இந்த கடல்ல எல்லாம் வந்து இருக்கும்ல, அந்த காலுக்கு கீழே இருக்கிற மணல் முழுசாவுமே உன் காலுக்கு கீழே இருந்து அப்படியே போறது வரைக்கும் உனக்கு வந்து தெரியாது அந்த மணல் வந்து உன் காலுக்கு கீழே இருந்து போயிட்டு இருக்குன்றது. கிராஜுவலா தான் வந்து உனக்கு வந்து தெரியும். நீ வந்து வீக் ஆயிட்டு இருக்க, மென்டலி உன்னோட கிரியேட்டிவிட்டின்றது கம்மி ஆயிட்டு இருக்குன்றது உனக்கே வந்து தெரியாதுன்ற விஷயம் தான் வந்து சொல்ற. ஒரு 25 வருஷமா தன்னை விட அதிகமான ஆயுதப்படை இருக்கிற ஒரு ராஜ்யத்தையே இந்த ஒரு விஷயத்த லஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த அவங்களோட மைண்டுக்குள்ள ஏத்தி விட்டு அவங்கள வெல்ல முடியும்னா நம்ம சிச்சுவேஷன்லாம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. உன்னையும் என்னையும் வீக்கா மாத்துறதுக்கு இந்த சொசைட்டியில இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த லஸ்ட்ன்றது. அதனாலதான் அவ்வளோ ஈஸி அவைலபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இத புரிஞ்சிட்ட மை டியர் பிரதர்ஸ், அவங்க வந்து ஒரு சைட்ல இருந்து உன்னையும் என்னையும் இழுக்கிறதுக்கு இந்த சைட்ல இருந்து நிறைய விஷயம்ன்றது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சினிமாவில எல்லாம் வந்து நம்ம ஹீரோ தனம்ன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம்ன்றது இது ஹீரோ தனம் இல்ல, இதை நம்மள சப்கான்ஷியஸ்லி பிராக்டிஸ் பண்றதுக்காக பண்ணி வச்ச ஒரு விஷயம்ன்றது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நிறைய புது புது சைட்ஸ்ன்ற மாதிரி வரும்,
நிறைய பொண்ணுங்க நம்ம கிட்டயே வந்து பேசணும்ன்ற மாதிரி எல்லாம் வந்து வருவாங்க. நான் இதெல்லாம் வேண்டாம், சுத்தமா வேண்டாம் அந்த மாதிரியும் சொல்லல. பட் இந்த மாதிரி வரும்போது நீ எமோஷனலி டிபெண்ட் ஆகுறதுக்கும் நீ மென்டலி வீக் ஆகுறதுக்குமான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. 10% வந்து நீ க்ரோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குன்னா 90%ன்றது நீ வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு. அடிக்டடா மாறுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு. அவங்களுக்கு உங்களை வந்து வீக் ஆக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்பயும் அடிக்டடா இருக்கணும். அதுக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவன் வந்து புது புது வீடியோஸ்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் உன்னை பிடிச்ச ஆக்ட்ரஸ் அவங்களையெல்லாம் வந்து நீ நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சு ஆட வச்சுட்டு இருக்காங்க. இந்த 99% ஆஃப் சொசைட்டியும் அத ஒரு எக்ஸைட்மெண்டா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் நீ எப்படி இருக்க? இதுதான் என்னோட கேள்வி. இவ்வளோ நாள் நீங்க வந்து இந்த மாதிரி இருந்தீங்க, ஓகே தான். பட் நீங்க மறுபடியும் மேலும் இந்த மாதிரியான ஒரு கிளாமரஸான வீடியோ வந்து நீங்க பார்க்க போகும்போது உங்களோட கனவுகிட்ட வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஆமா நான் ஒரு வீக்கான பர்சன்றது உங்களுக்கு நீங்களே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நாலேஜ்ன்றது உனக்கு தெரிஞ்சும் இது வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான ப்ராப்பர் நாலேஜ்ன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போன்றது இதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க வந்து மறுபடியும் போறீங்கன்னா அதுக்கான ரிக்ரெட்ன்றது உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க வந்து அந்த சீரியஸான டிசிஷன்றது எடுக்கணும். பான் வீடியோஸ் மட்டும் இல்லை, சாஃப்ட் போனான விஷயம் கூட இனிமே நான் பார்க்க மாட்டேன். நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சில மாதங்கள்ன்ற மாதிரிலாம் வந்து வரும்போது டிடாக்சிஃபிகேஷன்ற விஷயம் வந்து பண்ணுவோம்ல, விரதம்ன்ற மாதிரிலாம் வந்து எடுப்போம்ல. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கும் சில டிடாக்சிஃபிகேஷன்றது வந்து நாம எடுக்கணும். அடுத்த 5 நாளைக்கு நான் சொல்றேன், வெறும் 5 நாளைக்கு வந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிளாமரஸான எந்த விஷயத்தையும் வந்து பார்க்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களை நீங்களே வந்து ஒரு மோங்கு மாதிரி திங்க் பண்ண கத்துக்கோங்க. விக்கி, இனிமே வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண பையன்றது கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லேபிள்ன்றது வந்து நான் கொடுக்கறேன், முத்துக்குமார். இன்னிலிருந்து நீ வந்து ஒரு மோங்கு, நீ வந்து ஒரு புத்தா மோங்குன்ற மாதிரி வச்சுக்கோ. நீ எப்படி அடுத்த 5 நாளைக்கு உன்னோட திங்கிங்கிறது நீ எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? நீ ஒரு மோங்கா இருந்தா, ஒரு சன்னியாசியா இருந்தா எப்படி உன்னோட எவ்ரி ஆக்ஷன்றது இருக்கும்? ஒரு ஐட்டம் சாங் ஓடிட்டு இருக்கும் போது நீ அதை பார்ப்பியா? பார்க்க மாட்டல்ல. அந்த மாதிரி நெக்ஸ்ட் 5 days வந்து பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா கொடுக்குறேன் ப்ரோ. அட்டென்ட் பண்றீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? உங்ககிட்ட தான் அக்செப்ட் பண்றீங்களா? அடுத்த 5 நாளைக்கு நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்ன்ற மாதிரி இல்லாம, சாதாரண ஒரு பையன், சாதாரண ஒரு மென்ற மாதிரி இல்லாம உங்களுக்கு நீங்களே ஓகே, அடுத்த 5 நாளைக்கு நான் வந்து என்ன ஒரு மோங்கா வந்து திங்க் பண்ணி பிலீவ் பண்ணி நான் ஆக்ட் பண்ண போறேன். இன்னொரு சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு வந்து போறது திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே இன்னைக்கு வந்து நான் ஒரு மோங்க். நீங்க 50 daysலாம் வந்து செகண்டரியா வந்து வைக்கலாம். முதல்ல ஒரு 5 நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க ப்ராப்பரா 5 நாள் பண்ணும்போது உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது வேற லெவல்ல இருக்கும். ஹே ப்ரோ, ஆக்சுவலா இந்த வீடியோன்றது நம்ம நோஃபேப்போட ட்ரைனிங்குள்ள வந்து கொடுத்திருந்த ஒரு லெங்க்தியான வீடியோ. அதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கும் 2025 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை, மறுபடியும் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடா இருக்க முடியல, லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியல, என்னதான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ்
பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாம செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் 21 டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம். ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸ்ன்றதும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லைவ் செஷன்ல நான் வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இயரையே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு பார்ட்டையாச்சு நல்லா கொண்டு போகணும், வேற லெவல்ல பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்குள்ள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching. It's me Akshay. Stay grounded. நான் உங்கள் கேரளா தம்பி.